வணக்கம் உறப்புகளே. பிஜேபி கட்சியில் ஏற்கனவே நிதித்துறை அமைச்சராக இருக்காங்களே நிர்மலா சீதாராமன், அவர்கள் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சாங்களா? இல்லை அமித்ஷா இருக்கார்ல, அவர் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு வந்தாரா? எல் முருகன் என்ன எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு வந்தாரா? எல்லா பேருக்கும் அமைச்சர் பதவி. ஏன்னா இவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் சீட்டு அதிகமாக இருக்கிறதுனால இவங்க நோக்கத்துக்கு கொடுப்பாங்க, இவங்க நோக்கத்துக்கு செய்வாங்க. இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 2 பேருக்கு பதவி கொடுக்க போகிறதா பேசுகிறாங்க. கொடுக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், ஏழை எளிய மக்கள் விவசாயி போராடிக்கிட்டு இருக்கேன், அந்த கண்டுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவை? அவன் விளைய வைக்கிற பொருளுக்கு ஒரு ஒரு விலை, ஒரு நியாயமான விலை, அதுதானே கேட்குறான். அதையே செய்ய மாட்டாரு, விவசாயியை பார்க்கவே மாட்டாரு. நம்ம விவசாயிகள் எத்தனை முறை போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஏதாச்சும் கண்டுக்கிட்டாரா? ஆனால் ஓட்டு கட்ட மட்டும் ஊருக்கு வந்தார். தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை முறை? ஒரு 8 தடவை வந்திருப்பார்.